வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் அந்த சந்திர கிரகணத்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் கேட்குறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தில் மொத்தமாக 4 கிரகணம் வருது. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். இந்த மார்ச் மாதம் மட்டுமே 2 கிரகணம் வருது. மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணமும் மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணமும் வருது. சரி, இந்த கிரகணத்தை பற்றி நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்குவோம். கிரகண நேரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் தான் தெய்வங்கள் தங்களோட சக்திகளை புதுப்பித்து கொள்ளுது. அதனால தான் கிரகண நேரத்தில் கோயில்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். அந்த கிரகண நேரத்தில் வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் மனிதர்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த கிரகண நேரத்தப்போ நம்ம எங்கேயுமே வெளியில் அலையக்கூடாது, வீட்டிலேயே இருக்கணும்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கிரகண நேரத்தப்போ உணவோ நீரோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. கிரகண நேரம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு இறைவனை வழிபாடு செய்யணும். சிவபெருமானை கும்பிட்றது ரொம்பவுமே விசேஷமானது. சிவபெருமானோட நாமமாகிய ஓம் நமச்சிவாய நாமத்தை 3 தடவையோ இல்லை 108 தடவையோ நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு இந்த மாதிரி இறைவனை கும்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் உணவும் தண்ணீரும் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டது பிறகு கிரகண நேரம் முடிந்த உடனே பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷமானது. இந்த மாதிரி கிரகண நேரம் முடிந்த உடனே இறைவனை தரிசிக்கிறதும் வழிபாடு செய்கிறதும் நம்மளுக்கு பல லட்சம் மடங்கு பலன்களை கொடுக்குது. மேலும் அந்த கிரகண தோஷத்தில் இருந்து வெளிவரக்கூடிய சிறந்த பலன்களையுமே அது ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, இந்த சந்திர கிரகணம்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி இருக்கும். சூரியனால் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே பூமி மேலே பட்டு பூமியோட நிழல் மட்டுமே சந்திரன் மேலே விழுகும். இதனால் சந்திரன் முழுக்க இருள் அமைப்பில் இருக்கும். இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி வருது. அதாவது மாசி மாதம் 30ஆம் தேதி காலை 10:39 மணியில் இருந்து பகல் 2:18 மணி வரையுமே இந்த கிரகணம் நடக்குது. இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது, ஆனால் வட அமெரிக்கா மற்றும் வேறு நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். சரி, இந்த சந்திர கிரகணத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த கிரகணம் நடக்குது. அதாவது கன்னி ராசியில் சந்திரன் கேது இணைந்து இந்த கிரகணத்தை ஏற்படுத்துது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, இருந்து கிரகண அமைப்பில் இருக்கார். அதனால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டிய நாட்கள் மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மார்ச் 10ஆம் தேதியில் இருந்து மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளே ஒரு 8 நாட்கள், ஒரு வாரம். சரிங்களா? இந்த ஒரு வார காலகட்டம், இந்த கிரகண காலகட்டத்தில் என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுதுன்றதான் நம்ம பார்ப்போம். காசு பணம் விரயமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேலும் குடும்பத்தை விட்டு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படுங்க. உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ அலைச்சல் நிறையாவே இருக்கும். அது மாதிரி அதுக்காகன்னு ஏதாவது செலவு பண்ணுவீங்க. ஏதாவது பொருள் வாங்குறதோ இல்லை படிப்பு செலவோ, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவோ, இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள், குடும்பத்துக்காக காசு பணம் விரயமாகக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி உத்தியோகம் ரீதியாக யாராவது வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே வருகின்ற நாட்களில் நீங்கள் அந்த வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் ஏற்படும். அது மாதிரி தொழில் ரீதியாகவுமே நீங்கள் வெளி மாநிலமோ இல்லை வெளியூரோ போகக்கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத அலைச்சல் நிறைய ஏற்படுங்க. அதனால் நீங்கள் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே முக்கியமானது.
ஏன்னா அதனால் உடல்நலக்குறை வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. மேலும் கிரகணத்துக்கு மறுநாள், அதாவது மார்ச் 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சியாகிறாங்க. ஏற்கனவே மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. இப்போ அதோட இணைய போகிறாரு. இப்போ சனி பகவானும் கிட்டத்தட்ட மீனராசியை நோக்கி தான் இருக்கார். 29ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார் மீனராசிக்கு. நம்ம அதுக்கான சனி பயிற்சி பதிவுகள்லாம் நம்ம வருகின்ற நாட்களில் போடுவோம். நீங்கள் அதையும் பாருங்கள். மேலும் இந்த சூரியன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலை 8ஆம் இடத்துல. ஏன்னா அங்கே ராகு, சுக்கிரன், புதன் எல்லாமே உங்கள் ராசிக்கு வேண்டாத கிரகங்கள் தான் இருக்குது. அதோட சூரியன் உங்கள் ராசிநாதன் இணைகிறது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படலை. உத்தியோக ரீதியாக நல்ல விஷயமா இருக்குங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து சம்பாதிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவுமே நல்லாயிருக்கும். வேறு என்ன மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.